மலைகளின் மடியில் மறைந்து கிடந்த அந்த ஏரி ஒரு சாதாரண இடமல்ல. அது மறதி ஏரி என்று அழைக்கப்பட்டது. ஒரு காலத்தில் அந்த ஊரில் வாழ்ந்தவர்கள் தங்கள் துயரங்களையும் வழிகளையும் மறக்க இந்த ஏரிக்கரைக்கு வந்தார்கள். ஆனால் அவர்கள் அறியாத ஒரு ரகசியம் இருந்தது. அந்த ஏரி அவர்கள் நினைவுகளை எடுத்துக்கொண்டது, ஆனால் அவற்றை முழுவதுமாக அழிக்கவில்லை. ஒருநாள் ஆரவ் என்ற இளைஞன் அந்த இடத்துக்கு வந்தான். அவன் மனதில் மிகுந்த வலி. அவன் காதலித்தவளை இழந்த துயரம் அவனை உள்ளுக்குள் சிதைத்துக் கொண்டிருந்தது. இந்த நினைவுகளையெல்லாம் மறந்துவிட்டால்தான் நான் அமைதியாக இருப்பேன் என்று நினைத்தான். அவன் மெதுவாக ஏரிக்குள் கைகளை நனைத்தான். அந்த நீர் சாதாரண நீரல்ல, அது உயிரோடு இருந்தது. அவன் நினைவுகள் ஒவ்வொன்றாக ஏரிக்குள் கரைந்தன. அவன் சிரித்த நாட்கள், அவன் அழுத தருணங்கள், அவன் காதலின் நிழல்கள் அனைத்தும் நீரில் மறைந்தது. ஆனால் சில நிமிடங்களில் ஏரியின் மேற்பரப்பில் ஒரு அதிசயம் நடந்தது. அவன் நினைவுகள் படங்களாக திரும்பி மேலெழுந்தன. அவன் பார்த்தான். அவள் சிரிப்பை, அவள் கையை பிடித்திருந்த அந்த மாலை நேரத்தை, அவள் "நீ இல்லாமல் நான் இல்லை" என்று சொன்ன தருணத்தை. ஆரவ் அதிர்ச்சியில் உறைந்தான். நான் இவற்றை மறக்க விரும்பினேனே, ஏன் இவை திரும்பி வருகிறது என்று கேட்டான். அப்போது காற்று மெதுவாக கிசுகிசுத்தது. நினைவுகள் மறக்கப்படுவதற்காக அல்ல, புரிந்து கொள்ளப்படுவதற்காக. அவன் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவன் உணர்ந்தான், அந்த நினைவுகள்தான் அவனை உருவாக்கியது. அவன் மெதுவாக ஏரிக்கரையில் உட்கார்ந்தான். மறப்பதற்காக வந்தவன் புரிந்து கொள்ளக் கற்றுக்கொண்டு திரும்பிச் சென்றான். அந்த நாளிலிருந்து அந்த ஏரி ஒருபோதும் காலியாகவில்லை.